நாங்கள் பலவீனர்கள் அப்பா, நாங்கள் குறைகள் உள்ளவர்கள் ஆண்டவரே. ஆனால் எங்களை பலப்படுத்துகிற ஒரு இயேசு உண்டு. எங்கள் குறைகளை நிறைவாக்குகிற ஒரு இயேசு உண்டு. எங்கள் குறைகளை மன்னிக்கிற ஒரு இயேசு உண்டு. உம்மண்டையில் வருகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர், உம்முடைய வல்ல ஆவியானவர் தாமே இந்த வேளையில இறங்கி வரட்டும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் நிரப்பட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் மூடிக்கொள்ளட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆளுகை செய்யட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் நிரப்பட்டும். எங்கள் ஆத்ம தாகம் தீர்க்கும்படியா இறங்கி வாங்கப்பா. ஆண்டவரே, நடக்க போற 2வது ஆராதனைகளை ஆண்டவர் ஆளுகை செய்து நடத்துங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவர் தாமே எங்களை பலப்படுத்துங்க. எங்கள் மத்தியில் அசைவாடுங்க. சில காரியங்கள், நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கட்டும் அப்பா. சில உலர்ந்து போன எலும்புகள் உம்முடைய அசைவாடுதலில் ஒரு புது ஜீவன் பெறட்டும் அப்பா. சில முடிந்து போன காரியங்கள் உம்முடைய அசைவாடுதலில் ஒரு புதிய துவக்கத்தை காணட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய பாடல் பாடி ஆண்டவரே மகிமை செய்பவரே, யுத்தத்தில் கர்த்தர் வல்லவரே, பலன் கொண்டு திடமனதாய் இருப்பேன். கர்த்தர் கரம் அதிசயம் செய்திடுமே, பலன் கொண்டு முழு மனதாய் துதிப்பேன். இயேசு நாமத்தில் அடைக்கலம் ஆதரவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாவே உம்மை நம்புவே, வெட்கப்பட்டு போவதில்லை. கிருபையால் உயிர் வாழ்கிறே, நீர் என்னோடு இருப்பதினால். யாவே உம்மை நம்புவே, சந்தோஷமாய் கிருபையால் உயிர் வாழ்கிறே, நீர் என்னோடு இருப்பதினால். என் தலை நிமிர செய்பவரே, யுத்தத்திலே கர்த்தர் வல்லவரே. என் தலை நிமிர செய்பவரே, யுத்தத்திலே கர்த்தர் வல்லவரே. வேலங்கொண்டு திடமனதாயிருப்பேன், வேலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பேன். இயேசு நாம அடைக்கலம் ஆதரவே, வேலங்கொண்டு திடமனதாயிருப்பேன். கர்த்தக்கரம் அதிசயம் செய்திடுமே, வேலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பேன். இயேசு நாமத்தில் அடைக்கலம் ஆதரவே. யாவே உம்மை நம்புவே, வெட்கப்பட்டு போவதில்லை. கிருபையால் உயிர் வாழ்கிறே, நீர் என்னோடு இருப்பதினா. சொல்லுவோம். யாவே உம்மை நம்புவே, வெட்கப்பட்டு போவதில்லை. கிருபையால் உயிர் வாழ்கிறே, நீர் என்னோடு இருப்பதினா. சிலுவையில் ரத்தம் சிந்தியே சாபங்களை நீங்களாக்கினீ. சிலுவையில் ரத்தம் சிந்தியே சாபங்களை நீங்களாக்கினீ. மரண பள்ளத்தாக்கில் இறங்கி வந்து தூக்கி கண்மணி
பள்ளத்தாக்கில் இறங்கி வந்து தூக்கி கண்மலை மேல் நிறுத்தினீரே. பலங்கொண்டு திட மனதாயிருப்பே, கர்த்தர் அதிசயம் செய்திடுமே. பலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பே, இயேசு நாமத்தில் அடைக்கல் ஆதரவே. பலங்கொண்டு திட மனதாயிருப்பே, கர்த்தர் அதிசயம் செய்திடுமே. பலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பே, யாவே உம்மை நம்புவே, வெட்கப்பட்டு போவதில்லை. கிருபையால் உயிர் வாழ்கிறே, நீர் என்னோடு இருப்பதினா. சொல்லுவோம், யாவே உம்மை நம்புவே, வெட்கப்பட்டு போவதில்லை. கிருபையால் உயிர் வாழ்கிறே, நீர் என்னோடு இருப்பதினா. இயேசுவின் நாமத்திலே நிச்சயமாகவே விடுதலையே. இயேசுவின் நாமத்திலே நிச்சயமாகவே விடுதலையே. இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு ஆக்கின தீர்ப்பை மாற்றினீரே. இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு ஆக்கின் தீர்ப்பை மாற்றினீரே. பலங்கொண்டு திட மனதாயிருப்பே, கர்த்தர் அதிசயம் செய்திடுமே. பலங்கொண்டு திட மனதாய் துதிப்பே, சுநாமத்தில் அடைக்கல் ஆதரவே. பலங்கொண்டு திட மனதாயிருப்பே, கர்த்தர் அதிசயம் செய்திடுமே. பலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பே, இயேசு நாமத்தில் அடைக்கல் ஆதரவே. யாவே உம்மை நம்புவே, வெட்கப்பட்டு போவதில்லை. கிருபையால் உயிர் வாழ்கிறே, நீர் என்னோடு இருப்பதினா. சொல்லுவோம், யாவே உம்மை நம்புவே, ஆமென். கிருபையால் உயிர் வாழ்கிறே, நீர் என்னோடு இருப்பதினா. என் தலை நிமிர செய்பவரே, யுத்தத்திலே கர்த்தர் வல்லவரே. சொல்லுங்க, செய்பவரே, யுத்தத்திலே கர்த்தர் வல்லவரே. பலங்கொண்டு திட மனதாயிருப்பே, கர்த்தர் அதிசயம் செய்திடுமே. பலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பே, இயேசு நாமத்தில் அடைக்கலம் ஆதரவே. பலங்கொண்டு திட மனதாயிருப்பே, கர்த்தர் அதிசயம் செய்திடுமே. பலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பே, இயேசு நாமத்தில் அடைக்கலம் ஆதரவே. யாவே உம்மை நம்புவே, வெட்கப்பட்டு போவதில்லை. கிருபையால் உயிர் வாழ்கிறே, நீர் என்னோடு இருப்பதினா. யாவே உம்மை நம்புவே, வெட்கப்பட்டு போவதில்லை. கிருபையால் உயிர் வாழ்கிறே, நீர் என்னோடு இருப்பதினா. சிலுவையில் ரத்தம் சிந்தியே, சாபங்களை நீங்களாக்கி நீ. சிலுவையில் ரத்தம் சிந்தியே, சாபங்களை நீங்களாக்கி நீ. மரண பள்ளத்தாக்கில் இறங்கி வந்து தூக்கி கண்மலை மேல் நிறுத்தினீரே. மரண பள்ளத்தாக்கில் இறங்கி வந்து தூக்கி கண்மலை மேல் நிறுத்தினீரே. கொண்டு முழு மனதாயிருப்பே, கர்த்தர் அதிசயம் செய்திடுமே. பலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பே, இயேசு நாமத்தில் அடைக்கலம் ஆதரவே. பலங்கொண்டு திட மனதாயிருப்பே, கர்த்தர் அதிசயம் செய்திடுமே. பலங்கொண்டு முழு
மூலமாய் வாய்களினால் அறிக்கையிடலாம். நீர் என்னோடு இருப்பதினால் யாவே உம்மை நம்புவேன். வெட்கப்பட்டு போவதில்லை, கிருபையால் உயிர் வாழ்கிறேன். நீர் என்னோடு இருப்பதினால் என் தலை நிமிர செய்பவரே, யுத்தத்திலே கர்த்தர் வல்லவரே. என் தலை நிமிர செய்பவரே, யுத்தத்திலே கர்த்தர் வல்லவரே. என் தலை நிமிர செய்பவர். சொல்லுங்க ஒரு முறை கூட. ஓ என் தலை நிமிர செய்பவரே, யுத்தத்திலே கர்த்தர் வல்லவரே. பலங்கொண்டு திடமனதாயிருப்பே, கர்த்தர் கரம் அதிசய செய்திடுமே. பலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பே, இயேசு நாமத்தில் அடைக்கலம் ஆதரவே. பலங்கொண்டு திடமனதாயிருப்பே, கர்த்தர் கரம் அதிசய செய்திடுமே. பலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பே, இயேசு நாமத்தில் அடைக்கலம் ஆதரவே. யாவே உம்மை நம்புவே, வெட்கப்பட்டு போவதில்லை, கிருபையால் உயிர் வாழ்கிறேன். நீர் என்னோடு இருப்பதினால். சொல்லுங்க விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு. ஆமாப்பா, என்னோடு இருப்பதினால் யாவே உம்மை நம்புவேன். வெட்கப்பட்டு போவதில்லை. முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு ஆண்டவரை துதிக்கலாம். ஓ என் தலை நிமிர செய்பவரே, யுத்தத்திலே கர்த்தர் வல்லவரே. என் தலை நிமிர செய்பவரே, யுத்தத்திலே கர்த்தர் வல்லவரே. பலங்கொண்டு திடமனதாயிருப்பேன், கரம் அதிசயம் செய்திடுமே. பலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பேன், இயேசு நாமத்தில் அடைக்கலம் ஆதரவே. பலங்கொண்டு திடமனதாயிருப்பேன், கர்த்தர் கரம் அதிசயம் செய்திடுமே. பலங்கொண்டு முழு மனதாய் துதிப்பேன், இயேசு நாமத்தில் அடைக்கலம் ஆதரவே. பலங்கொண்டு திடமனதாய் எல்லா வாய்களும் திறந்து, வாய்களும் திறந்து ஆண்டவரை உயர்த்தலாம். ஆண்டவர் நாமத்தை துதிக்கலாமா? பலங்கொண்டு, பலத்தோடு, முழு பலத்தோடு. வாய்கள் திறந்து, வாய்கள் திறந்து, வாய்கள் திறந்து ஆண்டவரை துதிக்கலாம். ஓ உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ முழு பலத்தோடு உம்மை துதிக்கிறோம், முழு பலத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கோடான கோடி தூதர்கள் ஆண்டவரே இன்று இப்பொழுது ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலும் ஆண்டவரே தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாங்களும் தேவ சமூகத்தில் நின்று உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வாய்களும் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா வாய்களும் திறந்து ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க. ஓ நீர் கர்த்தர் நல்லவர், நல்லவர், நீர் வல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே சிலுவையினால் எங்களை மீட்டவரே, இரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்தவரே. ஊ ரக ரக ல ல ல ல ல ல ல ரிக ரக ரக ர போலே லே 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 ஊ ரக 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 ர போலே லே 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 ரிக ர ல ல ல ல ல போ ரிக ர ல ல ல ல ல போலே லே லே லே
பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா யாவே ஆலே அல்லேலூயா 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 யாவே ஆலே அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமாய் யாவே ஆலே அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். சொல்லுங்க சபையார் சத்தமாய் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே
உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லோரும் சத்தமா வாய்களை திறந்து அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவே அல்லே, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாய் நீர் செயல்படுவே கரம் என்னை விலகாதிருக்கும் இந்நியலாய்மையில் நீர் செயல்படுவே கரம் என்னை விலகாதிருக்கும் மலைகளை பெயர்ப்பீரென்றார் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம் மரித்தோரை எழச் செய்தீரென்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் எண்ணியலாய்மையில் நீர் செயல்படுவீர் கரம் என்னை விலகாதிருக்கும் எண்ணியலாய்மையில் நீர் செயல்படுவீர் கரம் என்னை விலகாதிருக்கும் மலைகளை பெயர்ப்பீரென்றார் என் தடைகள் உமக்கு உணர்ந்து சொல்லுங்க
யாரால் கூடும்? பெருங்கோலும் கையும் பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றா, என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றா, என் குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். எல்லா வாயை திறந்து விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஓ, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. சொல்லுவோம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. சொல்லுவோம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்போ. சர்வஞானியே உம்மை ఆరాధిపో. అది నిలిచి ఉండాలి. అపోస్తలుడైన పౌలు కొరింథీ సభకి எழுதும்போது, కొరింథీ సభకు రాసినప్పుడు முதல் நிருபம், ఫస్ట్ నిరుబము, కొరింథీయులకు எழுதின முதல் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 కొరింథీయులు 2వ అధికారము 4-5 வாசிக்க கேட்கலாம். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல,
தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. வேதம் சொல்லுகிறது, దేవుని వాక్యం చెప్తాయి, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், అపోస్తలుడైన పౌలు చెప్తాడు, உங்கள் விசுவாசம் మీ విశ్వాసము உங்கள் ஞானத்தால் மனுஷ ஞானத்தால் நிலை நிற்க முடியாது. మీ బుద్ధిలో అది నిలిచి ఉన్న కాదు. அல்லேலூயா. హల్లెలూయా. உங்கள் விசுவாசம் మీ విశ్వాసము மனுஷனுடைய புத்தியிலிருந்து வருகிற போதனைகளால் நிலை நிற்க முடியாது. మనిషి ఒక దృష్టిలో అది మనకు రాదు. உங்கள் விசுவாசம் మీ విశ్వాసము உங்கள் ஞானத்தினால் நிலை நிற்க முடியாது. பலனை பெற்றுக்கொள்ளணும். దేవుని సముఖములో నువ్వు కాసి ఉండి దేవుని ఒక బలాన్ని నువ్వు சும்மா తీసుకోవాలి. விசுவாச பாதையில நிலை நிற்க முடியாது. ఊరికే విశ్వాసం అనే దారిలో నడిని కాదు. 10 பாட்டை போட்டு டான்ஸ் ஆடி குத்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தால் விசுவாசத்தில் நிலை நின்று விட மாட்டாய். 10 పాటలు వేసుకొని దానికి తగినట్లు ఆడుకొని ఉండేది విశ్వాసం కాదు. தேவ சபை எச்சரிக்கையாய் இருக்கணும். దేవుని సముఖం అనేది హెచ్చరికగా பவுல் ఉండాలి. எச்சரிக்கையாய் எழுதுகிறார். పౌలు హెచ్చరికగా రాస్తాడు, ஆட்டம் பாட்டம் எல்லாம் சரிதான், పాటలు ఆటలన్నీ సరే, ஆனால் உன்னுடைய விசுவாசத்தில் நிலை நிற்க வேண்டும் నీ என்றால் విశ్వాసంలో నిలిచి ఉండాలంటే தேவ பலன் தேவ பிள்ளை பெற்றுக்கொள்ளணும். దేవుని ఒక బలం అనేది దేవుని బిడ్డలు తీసుకోవాలా. இந்த தேவ பலன் நீ பெற்றுக்கொள்ளாமல் ఈ దేవుని బలం అనేది నువ్వు తీసుకోలేదంటే ஆண்டவரோடுள்ள உறவிலோ தேவனை பற்றுகிற விசுவாசத்தோ சபையில் வேண்டுமானால் ஆள் கூடலாம், సభలో కావాలంటే జనాలు పెరగచ్చు, சபையில வேண்டுமானால் ஆள் கூடலாம், చర్చిలో కావాలంటే ఆ జనాలు పెరగచ్చు, ஆனால் அவன் தேவனை பற்றுகிற விசுவாசத்தில் நிலை நிற்க முடியாது. వాడు దేవునిలో ఉండే విశ్వాసం అనేది పెరగను కాదు. அவன் வாழ்க்கையில சின்ன ஒரு காற்றடித்தா போதும், நீ எவ்வளவு குத்துப்பாட்டு போட்டும் பிரயோஜனம் இல்லை, அவனுக்கு ஆட்டம் வராது. వాని జీవితంలో చిన్న ఒక గాలి కొడితేనే వాడు నాశనం అయిపోతాడు. అవుతే దేవుడు నేను కాపాడు. ஆனால் தேவ பலன் பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளை, దేవుని బలం తీసుకున్న ఒక దేవుని బిడ్డ எத்தனை புயல் காற்று அடித்தாலும் பாடுவான், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், యాత్త పెద్ద గాలి కొడితేనో మా మాను సిగురుడి లేదంటే, மந்தையிலே தொழுவத்திலே ஆடுகள் மாடுகள் இல்லாமல் போனாலும் తొట్టిలో మేకలు లేదంటేనో நாங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்போம். మేము దేవుని సముఖంలో సంతోషంగా ఉంటాము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இதுதான் விசுவாசத்தின் உறுதி. ఇదే విశ్వాసం అనే మనకు இது எப்படி నిలిచేది. வருகிறது? ఇది ఎట్లా వస్తాయి? ஹல்லேலூயா. హల్లెలూయా. தேவ பலத்தால். దేవుని ఒక బలంలో பவுல் சொல்றாரு, పౌలు చెప్తాడు, உங்கள் விசுவாசம் మీ విశ్వాసము மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல, మనిషి ఒక దృష్టి జ్ఞానంలో లేదు, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு దేవుని బలము నిలిసేదాగా என் பேச்சும் నా మాట என் பிரசங்கமும் నా ప్రసంగము மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் మనిషి ఒక నయ వసనంగా లేకుండా ஆவியினாலும் ఆత్మలోను பலத்தினாலும் உறுதிப்பட்டதாயிருந்தது. బలంలో అది గట్టిగా పడినట్లు ఉండాయి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ மனுஷனுடைய நயவசனம் உள்ள வார்த்தைகள் మనిషి ఒక చెడ్డ వసనమైన మాటలు நம்மை பலப்படுத்தாது, అది మనల్ని நம்மை బలపడదు, விசுவாசத்தில் நிலைநிறுத்தாது. ఇది మనల్ని విశ్వాసంలో నిలుపుదు. தேவ பிள்ளை தேவனை பற்றுகிற விசுவாசத்தில் நிலை நிற்க வேண்டும் என்றால் దేవుని బిడ్డలు దేవుని విశ్వాసంలో నిలిచి ఉండాలంటే ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தேவ பலனை பெற்றுக்கொள்ளணும். ఒక్కొక్క దేవుని బిడ్డలు అతను దేవుని బలం తీసుకోవాలా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தேவ சமூகத்தில் இந்த தேவ பலன் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளை దేవుని సముఖంలో దేవుని బలం తీసుకునే బిడ్డలు வாழ்க்கையில எத்தனை புயல் காற்றடித்தாலும் அசைக்கப்படாதிருப்பார். జీవితంలో ఎంత పెద్ద గాలి కొడితేనో మనం ఆడము. விசுவாசம் உள்ள பிள்ளைங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லலாம். ఆమేన్. விசுவாசம் நிலை நிற்க வேண்டும் என்றால் అప్పుడు మన విశ్వాసం నిలిచి ఉండాలంటే நாம் ஒவ்வொருவரும் தேவ பலனை தேவ சமூகத்துல பெற்றுக்கொள்ளவராய் இருக்கணும். ఒక్కొక్కరు దేవుని బలము దేవుని సముఖంలో పెట్టుకొని ఉండవాలి. ஆமென். ఆమేన్. மனுஷனுடைய நயவசனமான பிரசங்கங்களுக்கு கீழ்ப்படிந்து விடாதீர்கள். మనిషిని ఒక చిన్న నయ వసనములో మనము తగ్గి ఉండకూడదు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. வெறும் ஆசீர்வாதம் அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ఖాళీ ఆశీర్వాదం అనేది కాదు మన విశ్వాసము. கிறிஸ்தவ வாழ்க்கையின்
அஸ்திவாரம் இல்லாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையின் லட்சியமே பரலோகம்தான். క్రిస్తువ జీవితం అనేది మన గురి అనేది పరలోకము. హల్లెలూయా. ஆமென். வர மாட்டேங்குதே. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. நீ BMW ல போணும்னு ஆண்டவர் ரத்தம் சிந்தவில்லை. నువ్వు BMW లో పోవాలనేసి కాదు, దేవుడు రక్తం సురిసింది. தந்தா வாங்கிக்கோ, பிரச்சனையே இல்ல. దేవుడు ఇస్తే తీసుకో. ஆனா అవుతే கல்லறைக்கு BMW ல போக முடியாது மகனே. సమాధికి మనము BMW లో పోను కాదు. நீ BMW லே போனாலும் యా దీంట్లో పోతేను உனக்கும் எனக்கும் ஒரே அமரர் ஊர்திதான். నాకు నీకు ఒకే జాగాదా. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஒருவேளை எனக்கு சாதாரண பெட்டியா இருக்கும், ఒక బారి నీకు సాధారణంగా உனக்கு தேக்கு மர பெட்டியா இருக்கும். నీకు టేక్ మాను ஆனாலும் அதே கரையான் தான் உன்னையும் தின்னும் என்னையும் தின்னும். అదే మన్నుదా నిన్ను నన్ను తినేది. ஹalleluya. హల్లెలూయా. நீ சந்தன பெட்டியில வச்சாலும் నువ్వు సందనమాన పెట్టల கரையான் தின்னதான் செய்யும். ఆ మన్ను తినిదావును. இதுதான் வாழ்க்கை. ఇదే మన జీవితం. எனவே உணர்ந்திடு. దాని నుంచి నువ్వు బాగుండు. நம்முடைய லட்சியம் பரலோகம். మన లక్ష్యం అనేది పరలోకం. அதற்காக உலகத்துல எப்படி வேணாலும் தரித்திரமா தான் இருக்கணும்னு கிடையாது. దానికోసం లోకంలో దరిద్రంగా మనం బతకవాలని కాదు. ஆனால் అవుతే நீ அந்த ஐஸ்வர்யத்தை தேடி ஓடாத. నువ్వు ఐశ్వర్యాన్ని ఎత్తికి పరిగెత్తద్దు. ஹalleluya. హల్లెలూయా. அப்பா அழகா ஒரு பாட்டை பாடி இருப்பாரு. నాన్న ఒక మంచి పాట పాడిండాడు. வசதியை தேடி ஓடாதே ஓடாதே ஓடாதே, அது தொடுவானும். ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. வசதி இருக்கிறவன் நிம்மதியா இருக்கிறானா, போதும்னு இருக்கிறானா? బాగుండేవాడు సాలని ఉంటాడా? இல்ல. లేదు. அவன் இன்னும் 1000 கோடியை போட்டு இன்னும் 2000 கோடி எப்படி உண்டாக்கலாம்னு பாக்குறான். ఇంకా 1000 కోట్లేసి 2000 కోట్లు ఎట్లా చేర్చాలని எங்க போய் முடியும்? ఎక్కడ పోయి உலக பணக்காரர்கள் பட்டியல்ல முதலிடம் பிடிச்சாச்சு. లోక బాగుండే వాళ్ళ ఫస్ట్ జాగ్రత్త. నెక్స్ట్ ఏమి? ஆமென். ఆమేన్. புரிஞ்சா? அவ்வளவுதான், பதிலே கிடையாது. జవాబు లేదు. அடுத்தது என்னவாய் தீர போற? నెక్స్ట్ ఏం కావబోతావు? உள்ள போற காத்து வெளியே வரல, முடிஞ்சு போச்சு. లోపల పోయే గాలి తిరిగి రాలేదంటే అయిపోయింది. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, பவுல் எழுதுகிறார், పౌలు రాస్తాడు, நய வசனமுள்ள மனுஷனுடைய ஞானத்தினால் உன் விசுவாசம் நிலை நிற்க முடியாது. నయ వంచనములో నీ విశ్వాసం నిలిచి ఉన్న కాదు. எனவே தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள். దాని నుంచి దేవుని బలం తీసుకో. தேவ பலத்தினால் மட்டுமே உன்னுடைய விசுவாசத்தில் நீ நிலை நிற்க முடியும். దేవుని బలంలో మాత్రమే విశ్వాసంలో నువ్వు నిలిచి ఉన్నావును. 1 பேதுரு 1:5 வாக்கியம் வாசிக்கலாம். 1 పేతురు 1:5 వచనం. 1 పేతురు 1:5. கடைசி காலத்திலே ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம். ஹalleluya. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. பேதுரு சொல்றாரு, పేతురు చెప్తాడు, நல்ல கவனிங்க, గమనించండి, அதனுடைய சுருக்கம் அதுதான். దాని షార్ట్ కట్ ఇదే. கடைசி கால ரட்சிப்புக்காய், కొనే కాలములో రక్షింపు కోసము உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த பரலோக அந்த நன்மைக்காய், మీకు కావాలి పెట్టిన పరలోక మంచిదని தேவ பலத்தால் உங்களுடைய விசுவாசம் காக்கப்பட்டிருக்கிறது. దేవుని బలములో ఆ విశ్వాసం అనేది కాసి ఉండాయి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. அப்ப திருப்பி சொல்லலாம், అప్పుడు తిరిగి చెప్పాలి, பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டும் என்றால் పరలోక రాజ్యములో మనం పోవాలంటే விசுவாசம் நமக்கு இருக்கணும். ఆ విశ్వాసం అనేది మనకు ఉండాలా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் என்றால் ఆ విశ్వాసం అనేది మనకు தேவ ఉండాలంటే பலத்தால் மட்டுமே அந்த விசுவாசம் காக்கப்படும். దేవుని బలం అనేది మాత్రమే మనము దాని కాసి ఉన్నావును. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அப்ப கடைசி வரைக்கும் அந்த விசுவாசம் உள்ளவன் மட்டுமே ரட்சிக்கப்படுவான்.
కొనేదాకా విశ్వాసం ఉండేవాడు మాత్రమే పరలోకానికి పోనవును. அல்லேலூயா. హల్లెలూయా. உபத்திரவ காலத்திலும் கூட குறிக்கப்பட்டவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ఉపద్రవ కాలాల్లోనూ ముందు చెప్పిన తరనే వాళ్ళు రక్షింపులో పోతారు. ஆமென். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறோம் உபத்திரவ காலகட்டம். బయటపడిన విశ్వాసంలో ஆனால் ఉపద్రవం కాలంలో அதிலும் கூட முன்குறிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பரம அந்த ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறார்கள். ముందు చెప్పిన తరనే పరలోక రాజ్యములో వాళ్ళు పోయి చేరతారు. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ అప్పుడు இந்த கடைசி நம்முடைய லட்சியமான பரலோகத்துக்கு நாம் காக்கப்பட வேண்டும் என்றால் ఈ కొని రక్షింపు అనేది పరలోకంలో మనం పోయి చేరవాలంటే நம்முடைய விசுவாசம் கடைசி வரைக்கும் தேவ பலத்தால் காக்கப்பட வேண்டும். మన విశ్వాసం అనేది కొనేదాకా దేవుని బలములో కాసి ఉండాలా. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பரலோகம் போகணும்னா పరలోకం పోవాలంటే தேவ பலத்தை நீ பெற்றுக்கொள்ள. దేవుని బలాన్ని నువ్వు తీసుకోవాలా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப இந்த தேவ பலன் தான் நம்மை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி అప్పుడు ఈ దేవుని బలం అనేది మాత్రం మన విశ్వాసంలో బలపరిచి காத்து நடத்தி కాసి నడిసి நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்கிறது. మనల్ని పరలోకానికి తీసుకొని எபிரேயர் 12:1 வாசிக்கலாம். ఎబ్రియర్ 12:1 చదువుతాము. ఎబ్రియర్ 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு என்னங்க விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோம். ஆமென். அழகா பவுல் சொல்றாரு. ஆமென். ఆమేన్. ஆமென். ஆமென். என்ன சொல்றாரு? ఏం చెప్తారు? நமக்கு பிரச்சனைகள் வரும். మనకు సమస్యలు వచ్చును. ஆமென். ஆமென். பாரம் உண்டு, நெருக்கம் உண்டு, కష్టాలు ఉన్నాయి, అన్ని ఉంది, வாழ்க்கையில நெருக்கடிகள் உண்டு. జీవితంలో మనకు అదుములు ఉంది. ஆனா சோர்ந்து போகாதே. అవుతే నువ్వు సుస్తైపోవద్దు. விசுவாசத்தை துவக்கினவர் விசுவாசத்தை முடிப்பார். విశ్వాసాన్ని ఆరంభించినోడు విశ్వాసాన్ని ముగిస్తాడు. அதற்கான பலனை அவரே தருவார். దానికోసం బెలను ఆతనే ఇస్తాడు. நம்முடைய விசுவாசம் தகர்ந்து போகிற இல்லாவிட்டால் விசுவாசம் நீங்கி போகிற சூழ்நிலைகள் வரும்போது మన విశ్వాసం మనల్ని విడిసిపోయే సమయం వస్తే ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நீராய் இருக்கிறபடியால் என்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாமல் காத்துக்கொள்ள బలం దారు. దేవుని చూసి మనం అడగాల, మన విశ్వాసం మనల్ని పోయినప్పుడు నా విశ్వాసం పోకుండా మీరు నన్ను కాసుకోవాల తండ్రి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ தேவ பலன் நாம் பெற்றுக்கொள்ளும் போது దేవుని బలాన్ని మనం తీసుకొనినప్పుడు இந்த உலக வாழ்க்கையில் வருகிற பாரங்கள், ఈ లోకం వచ్చే జీవితంలో భారాలు, உலக வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள், ఈ లోకములో వచ్చే అదుములు, இதன் மத்தியில் దీని మధ్యలోనూ நாம் சோர்ந்து போகாமல் మనం సుస్తవకుండా தேவன் நமக்காய் நியமித்த ஓட்டத்தில் దేవుడు మన కోసం పెట్టిన పరుగులో விசுவாசத்தில் உறுதியாய் நின்று విశ్వాసములో గట్టిగా నిలిచి நாம் ஓடி முடிக்க முடியும். మనము పరిగెత్తి ముగించినవును. ஆமென். ఆమేన్. அப்போ நமக்காய் நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓட మన కోసం పెట్టిన ఆ పరుగు నుంచి விசுவாசத்தில் நான் தடுமாறாதபடிக்கு విశ్వాసములో నేను అట్లా ఇట్లా పోకుండా ఉండేదాన్ని விசுவாசத்தை துவக்குகிறவர் நமக்குள் விசுவாசத்தை முடிக்கவும் செய்வார். విశ్వాసం చేసిన దేవుడు మన కోసం దాన్ని ముగించును ఇస్తుడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ అప్పుడు நான் ஏன் தடுமாறுறேன்? మనమేంటికి అట్లా ఎట్లా పోతాము? சில பிரச்சனைகள் வரும்போது நான் ஏன் தடுமாறுகிறேன்? కొన్ని సమస్యలు మనకు వచ్చినప్పుడు మనం కొంచెం சில கஷ்டத்தின் பாதையில் நான் நடக்கும்போது ஏன் என்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகிறது? కొన్ని కష్టాలు మనకు వచ్చినప్పుడు మనం విశ్వాసం ఏంటికి విడిచేస్తాము? அதுதான் தேவ பலன் நாம் பெற்றுக்கொள்ளாதது. అప్పుడుదా మనము దేవుని బలం అనేది మనలో లేకుండా ఉండేది. இந்த சூழ்நிலையை நாம் ஜெயிக்கணும்னா ఈ సమయాల్లో మనం జయించాలంటే ஆண்டவருடைய பலத்தை வாங்கணும். అప్పుడు దేవుని ఒక బలాన్ని మనం తీసుకోవాలి. ஆண்டவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ளணும். దేవుని బలాన్ని తీసుకోవాలా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இந்த பலன் உள்ள பிள்ளைங்க, ఈ బలం ఉండే బిడ్డలు அதனால்தான்
பவுல் எழுத முடிந்தது ரோமருக்கு எழுதும்போது உபத்திரமோ கஷ்டமோ வேதனைகளோ பாடுகளோ நிர்வாணமோ அழிவோ நாசமோசமோ ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ఏ మోసాలు వస్తేనో క్రీస్తు నుంచి మనల్ని తీయకుండా ఉన్నో. హల్లెలూయా. హల్లెలూయా. இந்த விசுவாசம் எப்படி இந்த மனிதனுக்கு வந்தது? ఆ విశ్వాసం అనేది పౌలుకి ఎట్లా వచ్చింది? ஆண்டவருடைய பலன் பெற்றுக்கொண்டவன், దేవుని బలాన్ని తీసుకున్నాడు. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பலன் நமக்குள்ள இருந்தால், దేవుని బలం అనేది మనలో ఉంటే, நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் வருகிற எந்த நாச மோசங்களோ பிரச்சனைகளோ துன்பங்களோ நெருக்கங்களோ நம்முடைய விசுவாசத்தில் நம்மை தளர்த்துவதில்லை. అప్పుడు దేవుని బలం అనేది మనలో ఉంటే ఈ లోకం ఉండే నాశ మోసాలు యాది మనల్ని ముట్టదు. హల్లెలూయా. హల్లెలూయా. எபேசியர் 6:10 வாசிக்கலாம். ఎబెసియర్ 6:10 చదువుతాము. ఎబెసియర్ 6:10. என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் போதும் போதும். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வீட்ல போய் கீழே படிச்சுக்கோங்க. ஆமென். ஆமென். இங்க பவுல் மீண்டும் சொல்லுகிறார், పౌలు మళ్ళా చెప్తాడు, நீங்க ஆண்டவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ளணும். మీరు దేవుని యొక్క బలాన్ని తీసుకోవాలా. ஆமென். ఆమేన్. அவருடைய சத்துவத்தில் பலப்படுங்க. అతని బలంలో మీరు బలపడండి. ஏன்னா ఎలంటే நீங்க பிசாசுக்கு உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்றால், మీకు విరోధంగా లేసే పిశాసులకు విరోధంగా మీరు బలం చేసి లేయాలా. நமக்குள் விசுவாசம் வேண்டும். అప్పుడు మనకు లోపల ఆ విశ్వాసం ఉండాలా. இல்லையா? ஆமாவா இல்லையா? అవునా లేదా? விசுவாசம் இல்லாம போய் நிக்க முடியுமா? విశ్వాసం లేకుండా నిలినవునా? ஆமென். ఆమేన్. எலியா ஆகாபுக்கு முன்னால் தைரியமாய் போய் நின்றான். நான் சொல்லாம, రాజావే దేశத்துல మழை వరాదు. ఏలియా ఆబాకు ముందు పోయి నిలిచినోడు, నేను చెప్పకుండా దేశంలో వర్షాలు రాదు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்படி சொல்ல முடியுமா? అట్లా చెప్పనవునా? ஆமென். ఆమేన్. முடியுமா? எப்படி எலியாவால் முடிந்தது? ఆ మాట చెప్పేదానికి ఎలియా ఇంచి ఎట్లా అయింది? பவுல் சொல்லும்போது சொல்ற, நம்மை போல பாடுள்ள மனிதன் எலியா. పౌలు చెప్తాడు, ఎలియా అనేవాడు మనిషి, మన తర కష్టాలు ఉండే మనిషి. ஆமென். ఆమేన్. அப்படி ஒரு மனிதனால் முடிந்தது என்றால், అట్లా ఒక మనిషి నుంచి అయిందంటే அவன் விசுவாசத்தில் உறுதிப்பட்டிருந்தான். వాడు విశ్వాసములో గట్టిగా ఉన్నాడు. நான் சொன்னா நடக்கும். నేను చెప్తే అది జరుగును. ஆமென். ఆమేన్. யோசுவா ஒரு முறை யுத்தத்துல சூரியனை நிறுத்தினான். యోసువా ఒక బారి సూర్యుడిని నిలిపినాడు యుద్ధంలో. ஆமென். ఆమేన్. யுத்தம் முடிகிற வரை சூரியன் மறையக்கூடாது. యుద్ధం అయ్యేదాకా సూర్యుడు మూయకూడదు. எங்களுக்கு லைட் வேணும். మాకు వెలుగు కావాలా. ஆமென். ஹல்லேலூயா. హల్లెలూయా. எங்களுக்கு வெளிச்சம் வேண்டும். మాకు లైట్ కావాలా. யுத்தத்திற்கு வெளிச்சம் வேணும். சூரியனே மறையாத நில்லு. యుద్ధానికి పగలు మనకు కావాలంటే సూర్యుడు నిలు. யுத்தம் முடிகிற வரைக்கும் நின்றது சூரியன். యుద్ధం అయ్యేదాకా సూర్యుడు నిలాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. வேதம் அழகாய் அதை காண்பிக்கிறது. దేవుడు బాగా చెప్తాడు, அதற்கு முன்பும் பின்பும் இப்படியாய் மனுஷனுடைய சொல் கேட்டு சூரியன் நின்றது சம்பவம் ஒன்று நடந்ததில்லை. దీనికి ముందు మనిషి మాట ఈని వెనుక ముందు సూర్యుడి తర కార్యం అయింది లేదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பிரச்சனை தான், సమస్య போராட்டம் தான், కష్టాలు దా. ஏன்னா யோசுவா பார்க்கும்போது சேனைகள் என்ன செய்கிறது? இஸ்ரவேலின் சேனைகள் தோற்று போவது போல, அவர்கள் கை ஓய்ந்து போவது போல தெரிகிறது. యోసువాకు వాడు చూసినప్పుడు వాళ్ళు ఇశ్రాయేల్ జనాంగలు సోలిపోయే తరావన్ செயல்பడింది. ஆனால் அதன் மத்தியிலும் விசுவாசத்தில் சூரியனை நிறுத்துகிறான். ఆ విశ్వాస మధ్యలోను సూర్యుని నిలుపుతాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சூரியனும் சந்திரனும் அதின் இடத்தில் நின்றது. సూర్యుడు చంద్రుడు దాని జగాలో అట్లే నిలిచింది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காரணம் யோசுவாவின் விசுவாசம். ఎలాంటి యోసువా తన அவன் విశ్వాసములో, விசுவாசத்தில் உறுதிப்பட்டவனாய் இருந்தான். తన విశ్వాసములో వారు గట్టి నిలిచినోడుగా எனவே ఉన్నాడు. தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, நம்முடைய வாழ்க்கையிலும் మన జీవితంలో நாம் போராடுகிற, நமக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசுக்கு விரோதமாய் நாம் போராடி கொண்டே தான் இருக்கணும். మన పోరాటాలకు విరోధంగా పిశాసు లేస్తాయంటే దానికి ముందు మనము జయించే వాళ్ళుగా ఉండాలా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ இந்த போராட்டம் நிறைந்த இந்த வாழ்க்கையில் ఈ పోరాటం, ఈ కష్టమైన జీవితంలో நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் మనము గట్టి
గట్టిగా నిలిచి ఉండాలంటే தேவனை பற்றுகிற விசுவாசத்தில் நிலை நிற்க வேண்டும் என்றால் దేవుని పట్టుకునే దాంట్లో మనము నిలిచే அவருடைய பலம் இல்லாமல் நம்மால் முடியாது. అతని బలం లేకుండా మన వల్ల ఏమీ அல்லேலூயா. కాదు. హల్లెలూయా. எனவே அவருடைய பலத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். దాని నుంచి అతని బలాన్ని పెట్టుకోండి. பவுல் சொல்லுகிறார், அவருடைய சத்துவத்தில் பலப்படுங்கள். అతని సత్తుములో మీరు బలపడండి. ஆமென். ఆమేన్. காரணம் ఎలంటే நீங்க பிசாசை எதிர்த்து நிற்கணும். మీరు పిశాసుల్ని ఎదిరించి నిలెల్లా. ஆமென். ఆమేన్. இந்த உலக வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னா உங்கள் சத்ருவாகிய சாத்தான், நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சாத்தானை எதிர்த்து நிற்கணும். ఈ లోకములో మీరు జయంగా బతకాలంటే మనకు విరోధంగా వచ్చే పిశాసుని జయించాలంటే దేవుని బలం అనేది మనలో ఉండాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த தைரியம் வர வேண்டும் என்றால் దాన్ని ఎదిరించి నిలిచే ధైర్యం మనకు రావాలంటే நான் கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தில் நிலை நிற்கணும். నే క్రీస్తుని పట్టుకోండిలే పట్టులో నాకు విశ్వాసం ఉండాలా. இதற்காகத்தான் பவுல் சொல்லுகிறார், அவருடைய சத்துவத்தில் பலப்படுங்கள். దీనికోసం దేవుని బలములో నిలిచి ఉండండి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. எனவே దాని నుంచి அப்ப விசுவாசத்தை நாம் சாத்தானை எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் మనము సైతాన్ని ఎదిరించి నిలిచే ధైర్యము விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் విశ్వాసములో తీసుకోవాలంటే நமக்கு தேவனுடைய பலன் வேண்டும். మనకు దేవుని ఒక బలం అనేది కావాలా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ அந்த நமக்கு தேவனுடைய பலன் இல்லாவிட்டால் దేవుని బలం లేదంటే நாம அவிசுவாசத்தில் விழுந்து விடுவோம். అప్పుడు మనం ఆ విశ్వాసములో పడిపోతాము. ஆமென். ఆమేన్. எனவே தான் சொல்லுகிறார், தைரியமாய் எச்சரிக்கையாய் இருங்கள். దాని చేత ధైర్యంగా హెచ్చరికగా మీరు ఉండాలా. 11 வாசிங்க. 6, 10, 11 அவனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அவனுக்கு பலம் கிடையாது. వానికి బలం లేదు. ஆமென். ఆమేన్. உங்க முன்ன வந்து நின்னு உங்களை குத்துறதுக்கும் இடிக்கிறதுக்கும் அந்த பலம் எல்லாம் அவனுக்கு கிடையாது. என்ன, ஆண்டவர் கல்வாரி சிலுவையில அவனை நசுக்கி விட்டார். ஆமென். మీకు ముందు వచ్చి వాడు పొడిచేదానికి కొట్టేదానికి వానికి బలం அவன் பலத்தை ஓய்த்து விட்டார். వాని బలాన్ని తీసేశాడు దేవుడు. ஆமென். ஒளிந்து போயிற்று. చచ్చిపోయింది. அவனுடைய பலன் இல்லாமல் போயிற்று. వానికి బలం లేకుండా పోయింది. அதனால் தான் இப்போ தந்திரமாய் வருகிறான். దాని నుంచి వాడు ట్రిక్స్ చేస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. எனவே இதை எதிர்த்து நிற்க దీని ఎదిరించి నిలిచేదానికి நமக்கு விசுவாசத்தில் உறுதி வேண்டும். మనకు విశ్వాసములో గట్టి ఉండాలా. ஆமென். ఆమేన్. 2 கொரிந்தியர் 12க்கு போகலாம். 2 కొరింథీయులు 12 అధికారం 7 10. ஆ. ம். கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆ. இருக்கிறது. ஆ. ஆ. ம். ஆ. ஆ. ம். 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 ஆ. ஆ. ம். ஆமென். போதும் போதும். ஹல்லேலூயா. హల్లెలూయా. நல்லா கவனிங்க. இதனுடைய அந்த காரியங்களை சுருக்கி சொல்றேன். ఈ కార్యాన్ని గురించి చెప్తారు. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், అపోస్తలైన పౌలు எனக்கு చెప్తాడు, ஒரு பலவீனம் இருந்தது. నాకు ఒక బలవీనం ఉండింది. கவனிங்க, எனக்கு ஒரு பலவீனம் இருந்தது. బలవీనం అనేది నాకు ఉండింది. இந்த பலவீனம் நீங்கும்படி நான் ஆண்டவரிடம் ஜெபித்தேன். ఈ కష్టాలు నన్నించి పోయేదానికి దేవుని దగ్గర ప్రార్థిస్తాను. ஆண்டவரோடு ஜெபித்தேன். దేవునితో ప్రార్థిస్తుని. ஆண்டவர் அந்த பலவீனத்தை நீக்கவில்லை. దేవుడు ఆ బలవీనాన్ని నన్నించి తోయలేదు. ஆமென். ఆమేన్. பலவீனத்தை நீக்கவில்லை. ఆ బలవీనాన్ని నన్నించి పోలేదు. ஆனால் అవుతే எனக்கு நான் ஜெபிப்பது நடக்காமல் இருந்தால் என் விசுவாசம் ஒளிந்து போகும். నేను ప్రార్థించే ప్రార్థనలో నా విశ్వాసం పోయింది. சரியா? நான் ஜெபிக்கிறேன், சில காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், அது நடக்காத பட்சத்துல என்னுடைய விசுவாசம் என்ன செய்யும்? ஒளிந்து போகும், குறைந்து கொண்டே இருக்கும். కొన్ని కార్యాల కోసం మనం ప్రార్థిస్తామంటే ఆ ప్రార్థనలో మన కార్యాలు ஆனா జరగాలి. బలవీనం పుడుస్తున్నాం. எனக்கு இங்க நடந்தது, అవుతే నాకు ఇక్కడ என் జరిగింది. பலவீனம் மாறவில்லை. నా బలవీనం పోలేదు. கவனிங்க, நீங்க படிச்சீங்கன்னா புரியாது. இங்க பாருங்க,
ஆமென். ఆమేన్. என் பலவீனம் மாறவில்லை. నా బలవీనం మారలేదు. என் பலவீனம் மாறலைன்னா నా என் బలవీనం ஜெபத்துக்கு பதில் வரல. నా ప్రార్థనకు జవాబు రాలేదు. ஆமென். ఆమేన్. நம்ம சொல்லுவோம். మనం చెప్తాము. ஆமென். ஆமென். நம்முடைய பார்வையில ஜெபத்துக்கு பதில் இல்ல. మన సూపులో మన ప్రార్థనకు ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவில்லை. దేవుడు నా ప్రార్థన ఏం లేదు. அல்லேலூயா. அல்லேலூயா. இத சொல்லி சொல்லியே நம்ம என்ன செய்துருவோம்? அவிசுவாசத்துக்குள்ள போயிருவோம். దీన్ని చెప్పి చెప్పి ఆ విశ్వాసం లోపల మనం పుడుస్తాము. பவுல் அழகா சொல்றாரு, పౌలు బాగా நான் చెప్తాడు. ஜெபிச்சேன், నేను ప్రార్థిస్తున్నా, எனக்கு பலவீனம் மாறல, నాకు నా బలవీనం పోలేదు. ஆனால் అవుతే என் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு నా విశ్వాసం చచ్చిపోకుండా ఉండేదానికి ஆண்டவர் ஒரு வார்த்தை தந்தார். దేవుడు ఒక మాట ఇచ్చాడు. அது என்ன வார்த்தை என்றால், అది ఏ మాట అంటే, உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும். నీ బలవీనములో నా బలం అనేది పూర్తిగా అవును నీకు. ஆமென். ஆமென். இந்த வார்த்தை எதற்காய் ஆண்டவர் எனக்கு தந்தார்? ఈ మాట దేవుడు నాకు ఏంటికి ఇచ్చాడు? நான் பலவீனம் நீங்க வேண்டும் என்று தான் ஜெபிச்சேன். నా బలవీనము పోవాలనిదా அத தாங்க பலன் தாங்க நான் ஜெபிக்கவே இல்ல. నాకు బలం ఇయ్యండి అని ஏன் ஜெபம் பலவீனம் நீங்கணும்? నా బలవీనం పోవల్ల. ஒன்று ரெண்டு முறை அல்ல, ఒకటి రెండు బారి కాదు, 3 தரம் ஜெபித்தேன். 3 కితాలు ప్రార్థన చేశాను. ஆனால் అవుతే எனக்கு பலவீனம் நீங்கவில்லை. అవుతే నా బలవీనం నన్ను ఇడిచిపోలేదు. ஆண்டவர் என் பலவீனம் நீங்காவிட்டாலும் என் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி ஆண்டவர் சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். నా విశ్వాసం నిన్ను ఇడిచిపోకుండా నా బలం నీ బలములో పూర్తిగా నా బలం అవును. இதனால் நான் சந்தோஷப்படுகிறேன். దీని నుంచి నేను సంతోషపడతాను. ஏன் தெரியுமா? ఎలాంటే நான் எப்போ பலவீனப்பட்டாலும் నేను ఎప్పుడు నా కష్టాలు என் పడినప్పుడు விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு, నా విశ్వాసం పోకుండా நான் ఉండేదానికి, பலவீனப்படும் போதெல்லாம் என்னை பலப்படுத்துகிற தேவன். నేను బలవీనం అయినప్పుడంతా దేవుడు నన్ను ஹalleluya. బలపరుస్తాడు. எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல? ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. என்ன சொல்றாரு ఏం చెప్తారు பவுல்? పౌలు? நான் ஜெபிச்சேன், నేను ప్రార్థిస్తున్నా, நான் ஜெபித்த காரியம் நடக்கல, నేను జపించిన కార్యం జరగలేదు. ஆனால் అవుతే என்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி, నా విశ్వాసం నన్నులోంచి పోకుండా நான் ఉండేదానికి, ஜெபிச்ச காரியத்துக்கு மறுபடி கிடைக்காததால் எனக்கு விசுவாசம் ஒளிந்து போகாதபடி నేను ప్రార్థించిన కార్యాలకు నాకు జవాబు రాలేకుండా ఉండిందానిచ్చి ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். దేవుడు దాంట్లో నన్ను బలపరిచాడు. பலவீனம் நீங்கல்ல, பலன் வந்தது. వాని బలవీనం పోలేదు, అవుతే బలం వచ్చింది వానికి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. பலவீனம் நீங்கல்ல, వాని బలవీనం ஆனா అనేది పోలేదు. பலவீனத்தை தாங்குகிற பலன் வந்தது. ఆ బలవీనం అనేది తడుచుకునేది என்ன காரணம்? ఏమంటే, என் ஓட்டத்தை நான் ஓடணும், నేను పరుగులో என் పరిగెత్తాల, விசுவாசத்துல சோர்ந்து போக கூடாது. నేను విశ్వాసంలో సుస్తైపోకూడదు. ஆமென். ஆமென். அதனால் దానించి நெருக்கங்கள் வரும்போது, కష్టాలు వచ్చినప్పుడు, இடுக்கண்கள் வரும்போது మనం దారిలో நான் తరిగినప్పుడు சந்தோஷப்படுறேன். నేను సంతోషపడతాను. ஏன்னா ఎలాంటే, என் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி నా విశ్వాసం పోకుండా ఉండేదానికి தேவன் என்னை பலப்படுத்திக் கொண்டே இருப்பார். దేవుడు నాకు బలం ఇస్తానే ఉంటాడు. ஆமென். ஆமென். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, ఇదే మన క్రిస్తవ జీవితం. இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். ఇదే మన జీవితము. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நான் ஜெபிக்கிறது எல்லாம் கிடைக்கும் என்று இல்லை. నేను ప్రార్థించేది అన్ని దొరుకునేది కాదు. உனக்கு எது தந்தால் நல்லதென்று தேவனுக்கு தெரியும். నీకు ఏది ఇచ్చేదానికి మంచిదని దేవునికి తెలుసు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலూயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. உனக்கு எது தந்தால் நல்லதென்று தேவனுக்கு தெரியும். నీకు ఏది ఇస్తే మంచిదని దేవునికి తెలుసును. அதினதின் காரியத்தை அதினதின் ஏற்ற வேளைகளில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். దాని కార్యాలు దాని సమయాలకు తగినట్లు చేసిచ్చే మంచి దేవుడు. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் అవుతే விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு, నీ విశ్వాసం చచ్చిపోకుండా நீ ఉండేదానికి, விசுவாசத்துல சோர்ந்து போய் నీ விடாதபடிக்கு విశ్వాసంలో సుస్తవకుండా ఉండేదానికి ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். దేవుడు మనకు బలపరుస్తాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. எனவே இந்த பலன் நமக்கு வேண்டும். దాని నుంచి దేవుని ఒక బలం అనేది మనకు அததான் కావాలా. பவுல் சொல்லுகிறார், இந்த பலன் எனக்கு வேண்டும், ఈ బలం నాకు కావాలా. அதனால் நான் சந்தோஷப்படுகிறேன். దాని నుంచి నేను సంతోషపడతాను. பலவீனங்கள் வரும்போது, బలవీనాలు వచ్చినప్పుడు, நெருக்கங்கள் வரும்போது, కష్టాలు వచ్చినప్పుడు, போராட்டங்கள் வரும்போது పోరాటాలు వచ్చినప్పుడు நான் சந்தோஷப்படுகிறேன். నేను సంతోషపడతా. கொஞ்சம் திரும்பி நம்முடைய வாழ்க்கையை பார்த்து பாருங்க. కొంచెం తిరిగి మన జీవితాన్ని చూడండి. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு காலத்துல ஒரு 5 லட்சம் கடன் இருந்துச்சு. కొన్ని కాలంలో ఒక 5 లక్షల అప్పులు ఉండింది. அந்த கடத்தை எப்படி தீர்ப்போம்னு தெரியல, ఆ అప్పుల్ని ఎట్లా తీరుస్తామని తెలియదు. ஒரு மனிதனும் உதவி செய்யல. యా మనిషి సహాయం చేయలే. ஆனால் இன்றைக்கு அதை தாண்டி தான் வந்து நிற்கிறோம்.
అవుతే ఇప్పుడు మనం దాంటిదా వచ్చి ఈడ నిలిచినాము. ஆமென். பயபுள்ள ஒருத்தனுங்க ஆமீன் வர மாட்டேங்குது. விசுவாசம் உள்ள பிள்ளைங்க, அனுபவித்த பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். ஹalleluya. 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 சில கடுமையான சூழ்நிலைகள் மத்தியில் కొన్ని కష్టమైన సమయాల్లో நாம எப்படி வெளியே வருவோம் தெரியாது. దాంట్లోంచి మనం ఎట్లా బయట వస్తామని తెలియదు. ஹalleluya. హalleluya. ஹalleluya. ஹalleluya. హalleluya. ஹalleluya. హalleluya. எனக்கு ஞாபகம் இருக்கு, விசுவாச துவக்க காலத்தில் పాస్ విశ్వాసం కాలం ఆరంభ కాలంలో ஆமென், பண நெருக்கடியினால் డబ్బు கூட வேலை செய்த ஒருவனிடம் வட்டிக்கு வாங்கி జతలో పని చేసేవందర ఒకటికి వడ్డీకి తీసి, ஆமா, சம்பளம் கிடைக்கும் போது நான் கணக்கு போடுவேன். సంబళం దొరికినప్పుడు దానికి లెక్కేస్తారు. கணக்கு பார்த்தா இப்ப சம்பளம் 30,000னா పేమెంట్ 30,000 అంటే ஆமா, கொடுக்க வேண்டியது 35 இருக்கும். ఇచ్చేది 35,000గా ఉన్ను. நடந்த சம்பவம். ஆமென். ఆమేన్. ஹalleluya. హalleluya. என்ன பண்ணுவது தெரியாது, ఏం చేయాలని తెలియదు. ஆனால் ஆண்டவர் அந்த நிலைமைகளை எல்லாம் தாண்டி எப்படி தூக்குனாரு, எப்படி கைப்பிடிச்சு தூக்குனாரு, எப்படி விடுவிச்சாரு, ஒரு பயபுள்ள ஹெல்ப் பண்ணல. ஆமென். ఆ సమస్యల నుంచి ஒரு மனிதனுடைய உதவியும் இல்லை, యా మనిషి ఒక సహాయం లేదు. ஆனால் தேவ சமூகத்தில் దేవుని సముఖములో ஆண்டவரை பிடித்து கொண்டதால் பிழைத்து கொண்டோம். దేవుని పట్టుకొని దాని నుంచి బతుకొంటిమి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హalleluya. நம்ம ஊழியம் தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்க பேசுனது உண்டு, எங்கேயாவது ஃபாரின் போயிடுவோம். సేవ ఆరంభించేదానికి ముందు మాట్లాడుకొని ఉండారు, ఎక్కడ ఫారిన్ పోవచ్చు. ஹalleluya. హalleluya. ஹalleluya. హalleluya. அப்படியெல்லாம் நினைத்த நாட்கள் உண்டு, దాతర తెలిసిన దినములు ஜெபிச்ச ఉంది, நாட்கள் உண்டு. ప్రార్థించిన దినములు ఉన్నాయి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హalleluya. ஆனா ஆண்டவர் అవుతే దేవుడు ஒரு ஏரியாவை விட்டே மாத்த மாட்டேங்கிறாரு. ఈ ఏరియా నుంచి దూరంగా పోన్ చేయలేదు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హalleluya. ஆமா, கோஞ்செட்டிபாளையில ஒரு 13 வருஷம், గోయిన్శెట్టిపాలెంలో ఒక 13 ఏండ్లు, சர்ச் ஆப்போசிட். చర్చికి ఆపోజిట్ లో. ஹalleluya. హalleluya. அடுத்தது ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். తక్షణ 4 కిలోమీటర్లు ఉన్నాము. ஹalleluya. హalleluya. சபையும் ஒரு 1 கிலோமீட்டரும் இல்ல, ஒரு 500 மீட்டர். ఒక 500 మీటర్లు ఉన్నాము. இப்படியே சுத்த வச்சிட்டே இருக்கிறாரு. ఇట్లనే చుట్టు పెట్టుకొని ఉన్నాడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హalleluya. ஹalleluya. హalleluya. ஹalleluya. హalleluya. ஆமா, நம்முடைய ஞானத்துல நம்ம இப்ப சிங்கப்பூர் மலேசியா பறந்திருப்போம். మనం దృష్టిలో మనం సింగపూర్ మలేసియా అంతా పరిగి తింటుము. ஹalleluya. హalleluya. ஹalleluya. హalleluya. ஆண்டவர் దేవుడు நமக்கான ஓட்டம் మన కోసం పరుగు. பாருங்க, நம்முடைய நிலைமைகள் எப்படி இருந்ததோ, మన సమస్యలు ఎట్లా ఉన్నిన్నో. ஆமென். ఆమేన్. எனக்கு ஞாபகம் இருக்கு, நாம சின்ன சபையில இருக்கும்போது 6,500 ரூபாய் முதல்ல அதுக்கு வாடகை. చిన్న సభలో ఉన్నప్పుడు 6,500 రూపాయలు దానికి బాడిగా. அதாவது சின்னதை இடிச்சு நம்மவே கட்டி பெருசாக்கணும். చిన్నదిగా ఉన్న దాన్ని కొట్టెత్తేసి పెద్దదిగా మేమే ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. 450 స్క్వేర్ ఫీట్ లో. ஹalleluya. హalleluya. ஹalleluya. హalleluya. அப்போ அந்த 6,500 வாடகை கொடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம். 6,500 రూపాయలు బాడిగ ఇచ్చేదానికి అంత కష్టం ఉండింది అప్పుడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హalleluya. நம்ம கரெக்ட்டா இந்த ஸ்டேஜ் அளவு தான் இருக்கும் நம்ம முதல் சபை. స్టేజ్ అంతదా ఉన్నిన్ను ఫస్ట్ లో ఉన్ని సభ. ఆమేన్. ఆమేన్. ஹalleluya. హalleluya. ஹalleluya. హalleluya. உறுதிப்பட வேண்டும் என்றால், ఈ విశ్వాసములో గట్టి ఉండాలంటే, அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని தேவ బిడ్డలారా, பலன் வேண்டும். దేవుని బలం కావాలా. பவுல் சொல்லுகிறார், పౌలు చెప్తాడు, நான் ஜெபித்தது நடக்கவில்லை, నేను ప్రార్థించింది జరగలేదు, ஆனால் தேவ பலனை தந்து என் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி என் தேவன் என்னை காத்தார். దేవుడు నాకు బలం ఇచ్చి నా విశ్వాసం పగిలిపోకుండా నన్ను దేవుడు నడిపించాడు. ஆமென். நம்ம வாழ்க்கையில இதுதாங்க முக்கியம். మన జీవితంలో ఇది కావాల్సింది. ஹalleluya. హalleluya. ஹalleluya. நாம பெற்றுக்கொள்வது எல்லாம் அடுத்தது. మనము కావాల్సింది అనేక. ஆனா நான் எந்த காரியத்துக்கு ஜெபித்தாலும் என் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி கர்த்தர் என்னை பலப்படுத்தார். ఆ కార్యానికి నేను ప్రార్థించినప్పుడు నా విశ్వాసం లేకుండా పోకుండా దేవుడు కాశాడు. ஹalleluya. హalleluya. அப்ப தேவ பலன் வந்து விட்டதென்றால், ఇప్పుడు దేవుని బలం వచ్చేస్తాయంటే, எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் ఎంత కష్టాలు వస్తేనో என் விசுவாசம் ஒளிந்து போகாது. నా విశ్వాసం పరిగిపోదు. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் లూకా రాసిన సువిశేషం 2:22 31-32 வாசிக்கலாம். சீமோனே சீமோனே, இதோ
கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. யாருக்காக? ஆமே. நல்ல கவனிங்க, கவனிங்க. இங்க பிசாசு யார உபத்திரவம் பண்ண பார்க்கிறான்? பேதுருவை, சீமோன் பேதுருவை. ஆமே, ஆமென், அல்லேலூயா, హల్లెలూయా. ஆனால் అవుతే ஆண்டவர் దేవుడు அவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி இவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். వాని విశ్వాసం పోకుండా ఉండేదానికి దేవుడు ప్రార్థిస్తాడు. ஹalleluya. హల్లెలూయా. எவ்வளவு நல்ல தெய்வம். ఎంత మంచి దేవుడు. ஆமென். ఆమేన్. நாம தான் அவரை விசுவாசிக்கணும். మనముదా అతని విశ్వాసించాలి. ஆனா ஆண்டவர் దేవుడు நான் அவரை விசுவாசிக்கிறேன், నేను అతని విశ్వాసిస్తాను. ஆனா என் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி అవుతే నా విశ్వాసం పోకుండా ఉండేదానికి அவரே என்னை பலப்படுத்தவும் செய்கிறார். అతన్నే మనల్ని బలమిచ్చే எத்தனை பேருக்கு புரிஞ்சு? அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. பேதுரு சாத்தானால் அந்த புடமிடப்படுவதற்கு அனுமதி கேட்கப்பட்ட போதும் సాతాను వానికి కష్టాలు ఇచ్చినప్పుడు అడిగినప్పుడు அல்லேலூயா, హల్లెలూయా, இயேசு என்ன செய்கிறார்? యేసు ఏం చేస్తాడు? அவன் விசுவாசத்தில் ஒளிந்து போகாதபடி ஜெபிக்கிறார். వాని విశ్వాసం పోకుండా ఉండే దాని గురించి అతను దేవుడు ప్రార్థిస్తాడు. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. பேதுரு இயேசு கூடவே இருந்து இயேசுவை மறுதலித்தான். యేసు జతలోనే ఉండి యేసు నాకు తెలియదని చెప్పాడు. ஆமென், ఆమేన్. அவர் 3 முறை மறுதலித்தார். వాడు 3 కితాలు చెప్పాడు నాకు తెలియదు. பேதுரு 3 முறை மறுதலித்து పేతురు 3 కితాలు తెలియదని చెప్పి இயேசுவை விட்டு விலகி செல்கிறார். యేసు విడిచి దూరంగా పోతాడు. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். యేసు సిలువలో కొట్టబడతాడు. ஆமென். ఆమేన్. இப்போ இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் ஒரு தூரம். యేసుకు పేతురుకు ఒక డిస్టెన్స్ దూరము. ஆமென். ఆమేన్. இயேசு உயிர் தெழுந்த பிறகு கூட ஒரு வார்த்தை சொல்லுகிறார். యేసు ప్రాణంతో లేచినప్పుడు కూడా ఒక మాట చెప్తాడు. நீங்கள் இதை போய் அப்போஸ்தலர்களுக்கும் பேதுருவுக்கும் இதை அறிவியுங்கள். మీరు పోయి అపోస్తలుల పేతురుకు వాళ్ళకి చెప్పండి దీని. புரிஞ்சா? அப்ப பேதுரு எங்க இருக்கிறார் இப்போ? అప్పుడు పేతురు ఆడు ఉన్నాడు? அப்போஸ்தல கூட்டத்தில் இல்லை. అపోస్తలర్ అనే జతలో వాళ్ళు అతను లేదు. அப்போஸ்தலர்களுக்கும் అపోస్తలర్కు சீமோன் பேதுருவுக்கும் இதை அறிவியுங்கள். సీమోన్ పేతురుకు దీన్ని చెప్పండి. ஆமென். ఆమేన్. அவ்வளவு தூரம் பேதுருவுக்கும் இயேசுவுக்கும். అంత దూరం అయింది పేతురుకు యేసుకు. என்ன காரணம்? ఎలంటే மறுதலித்து விட்டார். ఆడు లేదని இவரை చెప్పాడు. தெரியவே செய்யாது. ఇతను నాకు తెలియదనే చెప్పాడు. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் అవుతే பரிசுத்தாவி வல்லமை அவர்களிடத்தில் இறங்கிய போது పరిశుద్ధ ఆత్మ అనే బెల్లం వాళ్ళు దిగినప్పుడు ஆமென். ఆమేన్. இப்போ இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். యేసు పరలోకానికి ఎత్తుకొంపడాడు. சீசர்கள் கண்ணார கண்டார்கள். శిష్యులు అతను పోయింది తన కన్నుల్లో చూశారు. ஆமென். ఆమేన్. தேவதூதன் வந்து சொன்னார், దేవదూతుడు వచ్చి చెప్పాడు, உங்கள் கண்ணுக்கு முன்பாய் எப்படி எடுக்கப்பட்டாரோ அதே போல மீண்டும் அவர் வருவார். మీ కళ్ళకు ముందు దేవుడు ఎట్లా పైన ఎత్తుకొని పడినాడో దాని తరనే మళ్ళా వస్తుడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. இனி சாதாரணமாய் அல்ல, ராஜாதி ராஜாவாய் வருவார். అతను మనిషిగా కాదు, రాజాది రాజాగా అతను தன்னுடைய వస్తాడు. சர்வ சேனைகளோடு తన సైనికులతో எக்கால சப்தம் தொனிக்க పెద్ద శబ్దంతో என் இயேசு வானமீதில் வருவார். తన యేసు మేఘం நாம் వస్తుడు. உயிரோடு இருந்தால் எதிர்கொண்டு செல்லுவோம். ప్రాణంతో ఉంటే అతను ముక్కుని పోతుము. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. மரித்து போய் விட்டோம் என்றாலும் கல்லறையிலிருந்து எழும்புவோம். చచ్చిపోతామంటే సమాధిలోంచి లేచి వస్తుము. இதுதான் நம்முடைய விசுவாசம். ఇదే మన విశ్వాసము. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ అప్పుడు இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில ఇట్లా ఉన్న సమయంలో அப்போஸ்தலர்கள் பயந்து எல்லோரும் ஒரு வீட்டுக்கு உள்ளால் அடங்கி இருக்கிறார்கள். అపోస్తలులు భయపడి ఒక రూములో అందరూ గుంపుగా ఉంటారు. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:4 வாசிக்கலாம். అపోస్తలుల నడవడికలు 2:4. அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு ஆமென். ஹல்லேலூயா, హల్లెలూయా. கவனிங்க, గమనించండి. பரிசுத்தாவியின் வல்லமையால் நிரப்பப்படுகிறார்கள். పరిశుద్ధ ఆత్మ బలములో వాళ్ళు నింపబడతారు. ஆமென். ఆమేన్. இப்போ பரிசுத்தாவியின் வல்லமை வந்தவுடன் పరిశుద్ధ ఆత్మ వాళ్ళకి బలం వచ్చినప్పుడు
எந்த பேதுரு நீங்கி நின்றாரோ, எந்த பேதுரு இயேசுவை மறுதலித்தாரோ, యా పేదరు అతని నుంచి దూరం ఉన్నాడో, యా పేదరు అతను నాకు తెలియదని చెప్పినోడో, எந்த பேதுரு இயேசுவை விட்டு ரொம்ப தூரம் அகன்று விட்டாரோ, యా పేదరు యేసు నుంచి దూరంగా పోయినోడో, அதே பேதுரு தான் முதலில் எழும்பி பிரசங்கம் பண்ணினார், இயேசுவே ஆண்டவர். అదే పేదరు దా ఫస్ట్ లేచి అతను ప్రసంగం చేశాడు. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. ஒரே பிரசங்கம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். ఒకే ప్రసంగంలో 3000 మనుషులు రక్షిపులో వచ్చారు. வேத பாரகர்கள் பயந்து நடுங்குறான். ఆ పాదగరులు అట్లా అదిరిపోతా ఉన్నారు. யூதர்கள் நடுங்குகிறார்கள். యూదర్లు అదిరిపోతా ఉన్నారు. ஆமென். ఆమేన్. ஏன்னா அந்த பேதுருவுடைய முதல் பிரசங்கம், పేదరు ఫస్ట్ ప్రసంగం అనింది. பிரசங்கத்தின் கரு இதுதான், நீங்கள் சிலுவையில் அறைந்து கொண்ட இயேசுவே இரட்சகர். పేదరు సువిశేషం ఏమంటే మీరు సిలువలో కొట్టిన యేసువే మన அந்த రక్షకుడు. பிரசங்கத்துக்கு காரணம் உண்டு. ఆ ప్రసంగానికి అర్థం ఉంది. யூதன் இன்று வரை காத்திருக்கிறான், மெசியா வருவார். యూదుడు ఇంకా కాసుగానే ఉన్నాడు మెస్సియా వస్తాడని. ஆமென். ఆమేన్. மெசியா இன்னும் வரவில்லை அவர்களுக்கு. మెస్సియా అనేవాడు ఇంకా రాలేదనేది యూదర్లు. இன்று வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறான். ఇంకాను వాళ్ళు కాసుకుంటానే ఉన్నారు. ஆமென். ఆమేన్. மெசியா வருவார். మెస్సియా వస్తుడు. அதனால்தான் அந்த யூதனுக்கு முதல்ல பிரசங்கிக்கிறார், நீங்கள் சிலுவையில் அறைந்து கொண்ட அவரே கிறிஸ்து. దానికి పేదరు యూదర్లకు చెప్తాడు, మీరు సిలువలో కొట్టబడిన యేసువే మెస్సియా అనేవాడు. அதுல 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார். దాంట్లో 3000 మనుషులు రక్షింపులో వస్తారు. அப்போ இயேசு பேதுரு விசுவாசத்தில் நிலை நிற்காமல், இல்லாவிட்டால் விசுவாசத்தில் சோர்ந்து போன போது, పేదరు విశ్వాసంలో నీళ్లు లేకుండా వాడు సుస్థ అయిపోయినప్పుడు, தேவ பலத்தால், தன்னுடைய பலத்தால் அவரை உத்வேகப்படுத்துகிறார். దేవుడు తన బలములో వానికి లేపి ఉడుస్తాడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. அப்ப தேவ பலன் பெற்றுக்கொண்ட பேதுரு దేవుని బలాన్ని తీసుకొని పేదరు அவரை கட்டுப்படுத்த ஒருவனாலும் முடியவில்லை. వాళ్ళని తీసేదానికి ఎవరి వల్ల కాదు. இவர் இயேசுவை பிரசங்கிக்க கூடாது என்று சிறைச்சாலையில் போட்டார். పేదరు యేసుని గురించి చెప్పకూడదని జైలు వేశారు. ஆனால் தூதனை அனுப்பி இயேசு அவரை விடுவித்தார். అయితే దూతని పంపి యేసు వాళ్ళని రక్షించాడు. பேதுருவை கட்டுப்படுத்த அன்றைய ஆட்சியாளர்கள் ஒருவராலும் முடியவில்லை. పేదరుని కట్టేదానికి అప్పుడు ఉన్న మనుషుల నుంచి ఓర్ని ఏమి కాలేదు. ஹalleluya. హల్లెలూయా. போகிற இடங்களில் எல்லாம் பிரசங்கம். పోయే జాగాలంతా ప్రసంగాలు. இரண்டாவது பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார். 2000 రెండవది ప్రసంగంలో 5000 మనుషులు రక్షింపు. ஹalleluya. హల్లెలూయా. அன்பு சகோதர சகோதரி, ప్రీతి సహోదరులారా, உன்னுடைய விசுவாசம் మీ విశ్వాసం தேவ பலத்தில் நிலை நின்றதென்றால், దేవుని బలములో నిలిచి ఉండంటే, இந்த உலக வாழ்வில் சாத்தான் கொண்டு வருகிற எல்லா கண்ணிகளுக்கும் தப்புவித்து ఈ లోక జీవితంలో పిశాసు తీసుకొని వచ్చే అన్ని కష్టాలకు நம்முடைய உலக வாழ்க்கையை ஜெயமாய் ஓடி முடித்து பரலோகம் நம்மால் எட்ட முடியும். ఈ లోక జీవితాన్ని జయంగా ముగించి పరలోకంలో మనం எனவே தான் பவுல் சொல்லுகிறார், దాని నుంచి పౌలు చెప్తాడు, உங்கள் விசுவாசம் మీ విశ్వాసం தேவ பலத்தால் உறுதிப்படட்டும். దేవుని బలములో గట్టిపడని. ஹalleluya. హల్లెలూయా. சும்மா விசுவாசிக்கிறேன் என்று அல்ல. ఊరికే నేను విశ్వాసిస్తాను பெருங்காற்று அடிக்கும் போதும் நம்முடைய விசுவாசம் தடுமாறக்கூடாது. ఒక గాలి కొట్టేటప్పుడు విశ్వాసం అనేది మనది దట్టకూడదు. குடும்பங்களில் பிரச்சனைகளும் போராட்டங்கள் நமக்கு வந்தாலும் அதையும் தேவனை பற்றுகிற விசுவாசத்தோடு எதிர்கொள்ளுகிற தைரியம் நமக்கு வேண்டும். కుటుంబాల్లో ఎన్ని సమస్యలు కష్టాలు వేదనలు వస్తానో దాన్ని జయించడానికి మనకు విశ్వాసం అనే బలం இது எப்படி வரும் என்றால் தேவ பலத்தால். ఇది ఎట్లా వస్తాయంటే దేవుని ఒక బలం. எனவே அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, தேவனுடைய பலத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். దేవుని బలాన్ని తీసుకోండి. அது நம்முடைய விசுவாசத்தில் நம்மை நிலைநிறுத்தும். అది మన విశ్వాసములో మనల్ని నిలుపు. எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், ఎంత కష్టాలు వస్తానో, எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், ఎన్ని పోరాటాలు వస్తానో, நம்முடைய விசுவாசம் நிலை நின்றதென்றால் మన విశ్వాసం అనేది నిలిచి நாம் அதை எதிர்கொண்டு முன்னேற முடியும். దాన్ని ఎదిరించి ముందు పోయేదానికి நாம் அதை எதிர்த்து முன்னேற முடியும். మనము ఎదిరించి ముందు పోను. சாத்தான் தேவ அனுமதியோடு வந்தாலும் పిశాసు అనేవాడు దేవుని కష్టాలు என் వస్తాను. விசுவாசம் ஒளிந்து போகாதபடி నా విశ్వాసం పడిపోకుండా இந்த ఉండేదానికి தேவ பலன் என்னை தாங்கும். ఈ దేవుని ఒక బలం అనేది నన్ను எனவே నిలుపును. தேவ பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். దేవుని బలాన్ని తీసుకోండి. தேவ பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். దేవుని బలాన్ని తీసుకోండి. தேவ பலனை வாஞ்சியுங்கள். దేవుని బలాన్ని ఆశపడండి. தேவ பலன் பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளை దేవుని బలం తీసుకున్న దేవుని బిడ్డలారా, எத்தனை சோதனைகளிலும் ఎన్ని శోధనాలు அவன் వస్తానో, தப்புவான். అతను తప్పిస్తుడు. அவன் தப்புவான். ఆడు తప్పిస్తుడు. எத்தனை
போராட்டங்கள் வந்தாலும் ఎన్ని ఓరాటాలు వస్తేనో அவனை தப்புவிக்க தேவனே இறங்குவார். వాడిని తప్పించేదానికి దేవుడు దిగుతాడు. எனவே தேவ பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். దాని నుంచి దేవుని బలాన్ని తీసుకోండి. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ప్రార్థిస్తాము. எல்லா பிள்ளைகளும் தேவன பலத்துக்காய் ஜெபிங்க. అందరు బిడ్డలు దేవుని ఒక బలానికి ஆண்டவரே, దేవుడా எங்கள் விசுவாசத்தில் మా విశ్వాసములో உம்மை பற்றுகிற எங்கள் விசுவாசத்தில் మిమ్మల్ని పట్టుకునే విశ్వాసం நாங்கள் நிலை நிற்க మేము నిలిసిండేదానికి எங்களுக்கு உம்முடைய பலன் வேண்டும் அப்பா. నాకు మీ బలం కావాలా తండ్రి. உம்முடைய பலன் வேண்டும் మీ బలం కావాలా ஆண்டவரே, உம்முடைய பலன் வேண்டும். దేవుడా మీ బలం ஓ, నాకు కావాలా. உம்முடைய சமூகத்துல பலன் பெற்ற தேவ பிள்ளை, మీ సముఖములో దేవుని బిడ్డలారా உம்முடைய சமூகத்துல பலன் பெற்ற தேவ பிள்ளை, సముఖములో దేవుని బలం పెట్టుకున్న బిడ్డలారా பலன் பெற்ற அப்போஸ்தலர்கள் బలం తీసుకున్న అపోస్తలులు தைரியமாய், ధైర్యంగా ஓ தைரியமாய் ధైర్యంగా இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கையிட்டார்கள். యేసువే క్రీస్తువుడని చెప్పారు. அவர்கள் அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டு விடவே இல்லை. వాళ్ళ విశ్వాసాన్ని పట్టుకొని విడినే లేదు. மரணம் நெருங்கிய போதும் సావు వాళ్ళకి వచ్చినప్పుడు அவர்கள் விசுவாசத்தை கைவிடவில்லை. వాళ్ళు విశ్వాసాన్ని విడలేదు. அதனால் இன்று பரலோகத்தில் இருக்கிறார்கள். దాని నుంచి ఇప్పుడు పరలోకాన ఉండాలి. ஆண்டவரே, దేవుడా எங்கள் விசுவாச ஓட்டத்திலும் మా విశ్వాస పరుగులో எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், ఎన్ని కష్టాలు వస్తే எவ்வளவு பாடுகள் வந்தாலும், ఎన్ని పోరాటాలు వస్తే எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் நிலை நிற்க మా విశ్వాసములో మేము నిలిచి உங்க பலன் வேண்டும் ஆண்டவரே. మీ బలం నాకు కావాలి. ஆண்டவரே, உங்க பலன் வேண்டும். దేవుడా మీ బలం கேளுங்க கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. అడగండి. దేవుని బిడ్డలారా, உங்க பலன் வேண்டும் ஆண்டவரே. మీ బలం నాకు కావాలి. எனக்கு உங்க பலன் வேண்டும். మీ బలం నాకు కావాలి. எனக்கு உங்க பலன் வேண்டும். దేవుడా మీ బలం நான் నాకు కావాలి. விசுவாசத்தில் நிலை நிற்கணும். నీ విశ్వాసములో నిలిచి ఉండాలి. வியாதியின் போராட்டங்களின் மத்தியில், వ్యాధి కష్టములోను பண பிரச்சனைகளின் மத்தியில், డబ్బు సమస్యలను வேலை தொந்தரவுகளின் மத்தியில், పని కష్టాలను குடும்ப கலகங்களின் மத்தியில் కుటుంబ కష్టాలను எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் ఎన్ని పోరాటాలు వస్తాయి நாங்கள் விசுவாசத்தில் நிலை நிற்க మేము విశ్వాసములో నిలిచి எங்களுக்கு உம்முடைய பலத்தை தாரும். మీ బలం మాకు ఇయ్యండి. எனக்கு உம்முடைய பலத்தை தாரும். నాకు మీ బలం ఇయ్యండి. எனக்கு உம்முடைய பலத்தை தாரும் ஆண்டவரே. దేవుడా మీ బలం నాకు ఇయ్యండి. உம்முடைய பலத்தால் நாங்கள் விசுவாசத்தில் நிலை நிற்கணும். మీ బలములో మేము విశ్వాసములో నిలిచి சாத்தானை எதிர்க்கணும். పిశాసుని ఎదిరించాలా. உலக வாழ்வில் ஜெயம் கொள்ள வேண்டும். లోక జీవితములో జయం తీసుకోవాలా. விசுவாசத்தில் எங்களை உறுதிப்படுத்தும். విశ్వాసములో మమ్మల్ని బలపరచండి. உங்க பலத்தால், మీ బలములో உங்க பலத்தால் మీ బలములో எங்களை தாங்கிக் கொள்ளும். మమ్మల్ని కట్టుకోండి. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. యేసువిన్ నామములో మంచి అడుక్కుంటాం నాన్న. தீயும் சாம்பலுமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரமாய் மாறும் அபிஷேகம் ஈந்தளித்தீர். தூசியும் சாம்பலுமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரமாய் மாறும் அபிஷேகம் ஈந்தளித்தீர். நல்லவரே உம்மை போற்றுவே. நல்லவரே உம்மை போற்றுவே. என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், ஆயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், ஆயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். கோழி தன் குஞ்சுகளை சிறகினால் அணைப்பது போல் பயந்துட்ட நேரமெல்லாம் வார்த்தையால் வாழ்வு தந்தீர். கோழி தன் குஞ்சுகளை சிறகினால் அணைப்பது போல் பயந்துட்ட நேரமெல்லாம் வார்த்தையால் வாழ்வு தந்தீர். என் வாழ்வில் மாற்றம் தந்தவர் நேசர், நேற்றும் இன்றும் மாறிடாதவர். நம் வாழ்வில் மாற்றம் தந்தவர் நம் நேசர், நேற்றும் இன்றும் மாறிடாதவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் ஆயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர்.
என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் தந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர். என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர்.